வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விவசாய ஃபார்மிங் என்பது சிறுகீரை ஃபார்மிங். இந்த ஃபார்மிங் என்பது சிறுகீரை ஃபார்ம் பண்ணி சிறுகீரை விதைக்காண்டி இது ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அறுத்து போட்டிருக்கிறது சிறுகீரை கிட்டத்தட்ட 90 நாள் ஆன பயிர் அறுத்து போட்டிருக்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கரெக்டாக இந்த ஃபார்மிங் ஃபார்ம் பண்ணி ஒரு 90 நாளில் இந்த கண்டிஷனுக்கு வந்துடும். இது இப்போ அறுத்து போட்டிருக்கோம். இது அப்படியே கொண்டுட்டு போய் களத்தில் கொண்டுட்டு போய் அடித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 மூடையிலேருந்து 6 மூடை அளவுக்கு சிறுகீரை விதை கிடைக்கும். இந்த விதை பார்த்திங்க அப்படின்னா மருந்து கடைகளுக்கு விதை பாக்கெட்டுகளாக சேல்ஸுக்கு வருகிறது. இது ஒரு மூடை குறைஞ்சது 100 கிலோ சேர்ந்தது ஒரு மூடைன்னு சொல்லுவோம். ஒரு 6 மூடை என்பது 600 கிலோ வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரில் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். எல்லா செலவும் போக 1 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். இது ஒரு நல்ல விவசாயம் தான். ஆனால் இந்த கீரை விவசாயத்தை மழை காலங்களில் பயிரிட்டு அந்த பனிக்காலங்களில் கீரை விதை பிடிக்கிற மாதிரி அந்த ஒரு மாதங்களில் மட்டும்தான் இதை பயிரிட முடியும். மித்த மாதங்களில் இதை பயிரிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கீரை விதை வராது. இது நிறையா நாங்கள் சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் நிறையா நாங்கள் கண்கூட பார்த்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகா முத்தார்வட்டி கிராமம். இது இந்த ஏரியாவில் பரவலாக அனைத்து விவசாயிகளும் பயிரிடுறாங்க. இது 100 கிலோ கொண்ட ஒரு மூடை என்பது குறைஞ்சது 13,000க்கு சேல்ஸ் ஆகுது. ஆனால் கொரோனா டயத்துலலாம் 50,000 வரைக்கும் இதோட விலைவாசி இருந்துச்சு. அதாவது 100 கிலோ 50,000, அதாவது 1 கிலோ 500 ரூபா மேனிக்கு 100 கிலோ 50,000. ஆவரேஜ் 13,000 ரூபாய்க்கு இந்த விலைவாசி இந்த கீரை விதை என்பது குறையாது. ஆனால் மருந்து கடையில் இது 1 கிலோ விதை கேட்டிங்க அப்படின்னா எப்போயுமே 300லேருந்து 500 சேல்ஸ் ஆகும். ஆனால் விவசாயிக்கு 500 கிடைக்காது. ஆனால் விவசாயிக்கு ஒரு கிலோ விதைக்கு ஒரு 200 to 250 ரூபா கிடைச்சாலே பெரிய விஷயமாக தான் இந்த ஏரியாவில் கருதப்படுகிறது. தமிழ்நாட்டில் இது விழுப்புரம் பக்கம் அதிகமாக பயிரிடப்படுகிறது. அதை தவிர்த்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சாத்தூர் தாலுகா பகுதிகளில் இது அதிகம் பயிரிடப்படுகிறது. இந்த கீரை வகையில் சிறுகீரை பயிர், அப்புறம் சிவப்பு கீரை, அப்புறம் சிறுகீரையிலேயே வெள்ளைக்கீரை, அப்புறம் சிறுகீரையிலே சிவப்பு ரகம் என்ன பல ரகங்கள் இது. ஆனால் இந்த எல்லா ரகமுமே மழை காலங்களில் பயிரிட்டால் மட்டும்தான் மழை காலங்களில் பயிரிட்டு அந்த பனிக்காலங்களில் இந்த விதை எடுத்தால் மட்டும்தான் போதுமான அந்த விதை நேர்த்தி உள்ள ஒரு தரமான விதை கிடைக்கும். மித்த காலங்கள் இது உகந்த பயிர் கிடையாது. இந்த சிறுகீரை விவசாயம் என்பது விதை எதுக்காண்டி போகுது அப்படின்னா மருத்துவ குணம் உள்ள ஒரு விதை பயிர். இது இரும்பு சத்து மாத்திரைகள் அண்டு இது மருந்துக்கு எடுத்துக்கிறாங்க. இது போக வீடுகளில் கீரை அறுக்கிறதுக்கு கீரை விதையை அறுவடை பண்ணி குறுகிய காலத்தில் ஒரு மாதத்தில் அந்த கீரை அறுக்கிறதுக்கு இது விதை அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் தேவைப்படுகிறது. அந்த காரணத்துக்காண்டி விதை உற்பத்தி செய்யப்படுகிறது. இது போக பலதரப்பட்ட மருந்து பொருட்கள் அண்ட் டேப்லெட் ரெடி பண்ணுறதுக்காண்டி வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த கீரை விவசாயம் என்பது மிகவும் லாபகரமான வெற்றிகரமான விவசாயம். இந்த விவசாயத்தை அனைத்து விவசாயிகளும் செய்து பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது போக இந்த கீரை விவசாயம் என்பது மிகவும் நோய்கள் தாக்குதல் அண்டு உரம் மேலாண்மை என்பது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய வகையை சார்ந்தது. இது உரம் அந்த டைமிங்கில் உரம் பயிரிட்டு பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் தெளித்தால் மட்டுமே இந்த இதை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். இயற்கை முறையில் இந்த விவசாயம் செய்து கீரை விதையை எடுக்கிறது மிகவும் சவாலான ஒரு வகையை சேர்ந்தது தான். ஆனால் வருங்காலங்களில் இயற்கை முறையில் இந்த மாதிரி விதைகள் உற்பத்தி செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும். முடிந்த அளவுக்கு மக்களுக்கு இயற்கை முறையில் இந்த பயிர்களை உற்பத்தி செய்வதற்கு என்னை போல் விவசாயிகளும் பலதரப்பட்ட விவசாயம் செய்யக்கூடிய அனைத்து விவசாய பெருமக்களும் நினைக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால் எனக்கு எப்படி பேசணும்னு கூட கொஞ்சம் தெரியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தரும்படி எனக்கு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்க அனைத்து நண்பர்களும் ஷேர் செய்யும்படி மிக விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகா முத்தார்வட்டி கிராமத்தில் பயிரிடப்பட்டிருக்கிறது.